ஹாய்ப்பா, வெல்கம் டு கனவு மேகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. இன்றைக்கி என்ன காமெடி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் மாவாட்டி வச்சது லேட்டாக மாவாட்டிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கி சும்மா கடலலையா பால் நுரையான்னு சொல்கிற மாதிரி அப்படியே பொங்குன்னு சொல்லி பொங்கிருச்சுங்க. சரி, பொங்குனதை நம்ம எப்படி சும்மா விடுறதுன்னு சொல்லி ஒரு கரண்டி எடுத்து சும்மா கலக்குன்னு சொல்லி கலக்கி, அது அங்கிட்டலாம் சைட்லலாம் போச்சு. எல்லாத்தையும் வலித்து போட்டு ஒரு கலக்கி அதை எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி கிண்டி ஒரு கொஞ்சம் நேரமாக ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே வலித்து எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டேங்க. சரி, அதுக்குள்ளேயே சட்னி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கடகடான்னு எடுத்து தேங்காவை எடுக்கலான்னு சொல்லிட்டு அது சிரட்டையிலேருந்து வரவே மாட்டேங்குது. நீயா நானான்னு போட்டு ஒரு வழியாக தேங்காய் எடுத்தாச்சுங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு அப்படியே லாஸ்ட்டாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து சும்மா மிக்சியில் கரகரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை என்ன செய்வோம், நம்ம கடுகு பருப்பு கருப்பிலை எல்லாம் போட்டு வழக்கம் போல் தாளித்து எடுத்து வச்சாச்சு. சுட பக்கத்தில் சரி மாவை எடுத்து கலக்கி தோசை ஊற்றிடலான்னு சொல்லி தோசை ஊற்றியாச்சு. உண்மையிலே தோசை ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. மாவுமே நல்லா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு சட்னியோட எப்படி விடுறது, சைடில் கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி வச்சாச்சு. இப்போ சுட தட்டில் தோசை எடுத்து வைக்கிறோம், தக்காளி சட்னியை ஊற்றுறோம், நமக்கு பிடிச்ச தேங்காய் சட்னியையும் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுறோன்னா ஒரு டம்ளர் டீ. என்ன தான் நம்ம விதமாக சாப்பிட்டாலும் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச பிறகு ஒரு டீ குடிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டுங்க. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்ப்பா.